Hi guys, welcome to PC Tamilan channel. நீ நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ சிஸ்டம்ல எப்படி லைவ் வால்பேப்பர் செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு ஃபியூச்சர் வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளார போலாம். கைஸ், நீங்கள் உங்கள் பிசி ஆன் பண்ணிட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்க. உங்கள் ஃபேவரட் ப்ரௌசர் க்ரோம் ஆர் யூசி ப்ரௌசர் எது வேணுமோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் லைவ்லி வால்பேப்பர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ராக்ஸ் அப்படிங்கிற இதுலேருந்து உங்களுக்கு லைவ்லி வால்பேப்பர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைவ்லியோட மெயின் இன்டர்ஃபேஸுக்கு நம்ம வந்துடும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் இன்டு மைக்ரோசாஃப்ட் அண்ட் இன்ஸ்டாலர், உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லையுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் ரெக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஆர் அபவ், அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டெல் இருக்கணும், அப்புறம் வெர்ஷன் 10 இருக்கணும், 1 GB அவைலபிள். நார்மல் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் பயப்படாமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் 200 MB தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நான் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லோகோவோட உங்களுக்கு வந்துடும். அதை என்ன பண்ணி டபுள் டேப் பண்ணி எஸ்ஆர் நோக்கி வைக்கும். அதை எஸ் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஃபார் ஒன்லி, அப்புறம் இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்னு இருக்கும். நீங்கள் ஆல் யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வரும். நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் இருக்கும். நீங்கள் ஓகேங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிறது கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் தி அக்ரிமெண்ட், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் வந்து ப்ரௌசர் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத லொக்கேஷன் காட்டும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு இன்னொரு நெக்ஸ்ட் கொடுங்க. அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் மினிட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து லைவ் வால்பேப்பர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது எப்படி செட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பேக்லேயே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதோட கலர்ஸு இதெல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட லோகோ இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வால்பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட கஸ்டமைஸோட லிங்க் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை இன்க்ரீஸ் பண்ணி டவுன் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அப்புறம் ப்ளஸ் கலர் எல்லாமே நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கேன்சல் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் எப்படி செட் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து வேறு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அதே மாதிரி அந்த லோகோ வந்து ரைட் கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் லவ்லி அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும்.
நீங்கள் ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கே வந்து புதுசாக வந்து ஒன்று இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரோமில் போயிட்டு நீங்கள் லைவ் வால்பேப்பர் அப்படி போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சில இது டவுன்லோட் பண்ணி கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளஸ்ங்கிற குறி வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேரெக்டாக வந்து உங்களுக்கு சிஸ்டம்குள்ளே போயிடும். சிஸ்டம்குள்ளார போனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோட லொக்கேஷன் போயிருங்க. அந்த லொக்கேஷன் போயிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பனுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒன்று டவுன்லோட் பண்ணி ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேன்னு கேட்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேக்கில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கேஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இது மாதிரி பல வால்பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இது மாதிரி சிஸ்டமில் லைவ் வால்பேப்பர் செட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு ஃபியூச்சர் வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.